சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் வைக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாங்களா? ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸில் தான் நான் வந்துட்டு இந்த டிசைன் வைக்க போகிறோம். நான் ட்ராயிங் பண்ணுற இந்த டிசைனை பேப்பரில் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. பேப்பரில் வச்சு தான் நம்ம இந்த டிசைன் வந்து தைக்க போகிறோம். ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரோப் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 சைடுமே வந்து பைப்பிங் கொடுத்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். பைப்பிங் கொடுத்து திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு சைடு வந்து லேஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு மட்டும் தான் நம்ம இந்த டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போது அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டிசைனை வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேட்சிங்காக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிசைன். ரொம்ப சுலபமாக வச்சிடலாம். ரொம்ப டைமெல்லாம் ஆகாது நமக்கு. எல்லாமே ரெடி பண்ணுற டைம் மட்டும் தான். நம்ம இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பால் வச்சு தைச்சிக்கோங்க.